நள்ளிரவில் வீட்டில் தூங்கிட்டு இருந்த பெண்களை தாக்கிய வட மாநில இளைஞரை உறவினர்கள் பிடிச்சு கட்டி வச்சு அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களை தாக்கிய வடமாநில இளைஞரை உறவினர்கள் பிடித்து கட்டி வைத்து அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளியை அடுத்த பங்களாமேடு பகுதியைச் சேர்ந்தவர் வள்ளியம்மாள். இவர் நள்ளிரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பி சென்ற அந்த நபர் வள்ளியம்மாளின் வீட்டு அருகே உள்ள ரமேஷ் என்பவரின் மனைவி ராணியையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராணி கத்தி கூச்சலிடவே உடனே அங்கு விரைந்து வந்த உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அந்த இளைஞரை பிடித்து அருகிலிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சுமன் சென்றி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். வண்டலூர் படப்பை நெடுஞ்சாலையில் கையில் வெட்டுக்கத்தியோட சுற்றி திரிந்த நபரால் வாகன ஓட்டிகள் அச்சமடைஞ்சிருக்காங்க. வயது மதிக்கத்தக்க நபர் கையில் வெட்டுக்கத்தியை வச்சுக்கிட்டு சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி இருக்கிறாரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செஞ்சு விசாரணை மேற்கொண்டாங்க. அதில் தான் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் மதுபோதையில் இருந்ததும் தெரிய வந்துச்சு. இதையடுத்து அவரது குடும்பத்தினரை வரவழைத்து விசாரணை நடத்தியதில் அவர் முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த சடையாண்டி என்பதும் களை வெட்டும் வேலைக்கு சென்ற அவர் அதற்கு பயன்படுத்திய கத்தியை வைத்து மதுபோதையில் இவ்வாறு செய்துவிட்டதாகவும் தெரிவித்ததால் போலீசார் அவரை எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். 22 வயதான இளம்பெண் காட்டுக்குள்ள எரிந்த நிலையில கரிக்கட்டையா மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 1 வருடத்திற்கு முன் இறந்த காதலனின் நினைவில் வாடிய காதலிக்கு காட்டுக்குள் நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. ஆளரவமற்ற அந்த காட்டுக்குள் ஒரு பெண் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கரிக்கட்டையாக கிடந்திருக்கிறது. அந்த கொடூரத்திற்கு சான்று குதிரை மேல் அமர்ந்திருக்கும் ஐயனார் சிலையும் பச்சை படர்ந்திருக்கும் இந்த மரங்களும் தான். மண்ணை கருப்பாக்கிய இந்த மிச்ச மீதிகள் நடந்த கோரத்திற்கான தடயங்கள். யார் இந்த பெண்? இந்த அடர்ந்த காட்டுக்குள் சடலமாக கிடந்தது எப்படி? யாரேனும் கொன்று எரித்தார்களா? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண செய்தியாளர் வினோத்துடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். திருச்சி மாநகர் சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிசாமி, கலாவதி தம்பதியின் மகள் மீரா ஜாஸ்மின். 22 வயதான இவர் MSc கணிதம் முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார்.
கடந்த 30ஆம் தேதியன்று நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே கிளம்பிய மீரா ஜாஸ்மின் இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. செல்போனுக்கு அழைப்பு விடுத்தும் எந்த பதிலும் இல்லை. இதனால் சந்தேகமடைந்த மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மீரா ஜாஸ்மினின் செல்போன் எண்ணை வைத்து டவர் லொகேஷனை ஆய்வு செய்தனர். அதில் சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையத்தில் உள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியை காட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சிறுகனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் வனப்பகுதிக்கு விரைந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வனப்பகுதியில் உள்ள கோவில் அருகே மீரா ஜாஸ்மின் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அருகே கிடந்த செருப்பு மற்றும் பேக் உட்பட பொருட்களை வைத்து கரிக்கட்டையாக கிடந்தது மீரா ஜாஸ்மின் தான் என போலீசார் உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து மீரா ஜாஸ்மின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிறுகனூர் போலீசார் மீரா ஜாஸ்மின் இறப்பில் உள்ள மர்மம் குறித்து விசாரணையை தொடங்கினர். மேலும் அவரை யாரோ கொலை செய்து எரித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். ஆனால் தனிப்படை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. மீரா ஜாஸ்மின் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெரம்பலூரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அங்குள்ள ஒரு கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்துக் கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காதல் விவகாரம் தெரிந்ததும் மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் மகளிடமும் மகளின் காதலனிடம் காதலை கைவிடுமாறு கண்டித்துள்ளனர். ஆனால் இருவரும் கேட்பதா இல்லை, தொடர்ந்து காதலித்து வந்துள்ளனர். அதற்கு பிறகுதான் மீரா ஜாஸ்மின் இளங்கலை பட்டம் படித்து முடித்தவுடன் மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் குடும்பத்துடன் திருச்சிக்கு குடிபெயர்ந்துள்ளனர். திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் மீரா ஜாஸ்மின் எம்எஸ்சி கணிதம் படிப்பை தொடங்கியுள்ளார். இருந்தபோதும் பெற்றோருக்கு தெரியாமல் காதலனுடன் தினமும் செல்போனில் பேசி வந்துள்ளார். காதலிக்கும் பருவத்தில் காதலர்களுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதும் பின்னர் சமரசமாவதும் வழக்கம். அப்படித்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காதலர்களுக்கிடையே மீண்டும் செல்போனில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த காதலன் மீரா ஜாஸ்மினுக்கு செப்டம்பர் 9, 2024 அன்று வீடியோ கால் செய்து காதலியின் கண்முன்னே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் மனவேதனை அடைந்த மீரா ஜாஸ்மின் காதலனின் பெற்றோரிடம் அவர் பயன்படுத்திய செல்போன் நம்பரை தூக்கி எறிந்துவிட வேண்டாம் என அன்பு கட்டளையிட்டுள்ளார். அதன்படி காதலன் பயன்படுத்திய செல்போன் நம்பருக்கு காதலன் உயிருடன் இருப்பதாக எண்ணி தினமும் குட் மார்னிங், சாப்பிட்டியா, என்ன பண்ற என நலம் விசாரித்து மெசேஜ் அனுப்பியுள்ளார். இப்படி காதலன் மீது அதீத அன்பு வைத்திருந்த மீரா ஜாஸ்மின் யாரும் எதிர்பாராத நேரத்தில் எம்ஆர் பாளையம் வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதில் நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மீரா ஜாஸ்மின் திருச்சி வயலூர் சாலை குமரன் நகரில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெட்ரோல் வாங்கியதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே காதலனை இழந்து மனவேதனையில் இருந்து வந்த மீரா ஜாஸ்மின் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. அத்துடன் மீரா ஜாஸ்மினின் சடலம் கிடந்த இடத்தின் அருகே இருந்த கோவிலில் இறந்தவர்களுக்கு செய்யும் மர்ம பூஜை நடந்திருப்பதாகவும் தெரிகிறது. அதற்கு அருகாமையில் மீரா ஜாஸ்மினின் உடைமைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது.
இதனால் மீரா ஜாஸ்மின் தனது காதலனின் நினைவாக பல பொருட்களை வாங்கி வந்து கோவிலில் வைத்து படைத்துவிட்டு பின் அந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் மீரா ஜாஸ்மின் உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரணம், மீரா ஜாஸ்மின் உடலின் அருகே அவரது கைப்பை, செல்போன், காலணிகளோடு சேர்ந்து பீர் பாட்டில்களும் கிடந்துள்ளன. மேலும் உடல் பாதி நிர்வாண நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மீரா ஜாஸ்மினை கழுத்தை நெரித்துக் கொன்று உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்கலாம் என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மீரா ஜாஸ்மின் காதலனின் தற்கொலைக்கு பழிக்கு பழியாக காதலனின் உறவினர்கள் அவரை கடத்தி சென்று கொலை செய்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட மீரா ஜாஸ்மின் செல்போனை போலீசார் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மம் விலகும். குஜராத்ல நடந்த நிகழ்ச்சியில முதல்வர் பூபேந்திர பட்டேல் படியில் வழுக்கி விழுந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை ஒட்டி தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் கலந்து கொண்டு பட்டேல் சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் கீழே இறங்கும் போது படிகளில் போடப்பட்டிருந்த கார்பெட்டில் கால் இடறி கீழே விழுந்தார். இச்சம்பவத்தில் லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றார். அப்பகுதியில் லேசான மழை பெய்ததால் மழை நீரில் நனைந்த கார்பெட்டில் கால் வைத்த போது வழுக்கியதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் 3 வீடுகள் அப்பளம் போல் நொறுங்கி விழுந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. वीडियो है बना गया 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 तीनों 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 गया मैंने पूरा वीडियो बना पूरा पर डाल आप दूर हटिए गया मैंने पूरा वीडियो बना पूरा पर गया உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் கோதியா என்ற இடத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக அங்கிருந்த வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் வீடுகள் திடீரென இடிந்து விழுந்தாலும் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் வீடுகளை இழந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல ரயிலை பிடிக்கச் சென்ற போது இளைஞர் தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அவசரமாக ரயிலை பிடிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் தவறி விழுந்து ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக் கொண்டார். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே போலீசார் துரிதமாக செயல்பட்டு அந்த இளைஞரை காப்பாற்றினர். இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். மெக்சிகோவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 23 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வடமேற்கு மெக்சிகோவில் ஹெர்மோசில்லோ நகர மையத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் அடங்குவர். பெரும்பாலான இறப்புகள் நச்சு வாயுக்களை சுவாசித்ததால் ஏற்பட்டதாக தெரிகிறது. விழுப்புரத்தில் கஞ்சா விற்பனை நபர்கள் போலீசாரை தாக்கியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் காணை அரசு பள்ளி அருகே சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்ய முயன்றதை போலீசார் கண்டறிந்தனர். அவர்களை பிடிக்க காவலர் ராஜேந்திரன் மஃப்டியில் சென்று கஞ்சா வியாபாரிகளை பிடிக்க முயன்ற போது கஞ்சா போதையில் இருந்த சில நபர்கள் போலீசாரை தாக்கியதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் கைபேசியில் பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதனிடையே இளைஞர்கள் போதையில் இல்லை எனவும் காவலர் சீருடை இல்லாததால் அவரை தாக்கியதாகவும் இளைஞர்களை மன்னித்து அனுப்பியதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பாழடைந்த கட்டடத்தில் லாரி டிரைவர் சடலமா மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் முக்கிய குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க. உயிர் நண்பனின் மனைவியோடு கள்ளக்காதல் வளர்த்த மெக்கானிக்கின் மாஸ்டர் பிளான் இது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே திருவிடைக்கோடு கொத்திவாரை மலை அடிவார பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த கட்டிடம் அன்று கொலைகளமாக மாறியிருந்தது. அந்த கட்டிடத்தினுள் 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். கொல்லப்பட்டவரின் பெயர் கிருஷ்ணதாஸ். தக்கலை அருகே பிரம்மபுரம் பகுதியை சேர்ந்தவர். லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்த இவர் கடந்த 9 ஆண்டுகளுக்கு பின்னர் பவித்ரா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவரும் இரணியல் அருகே திருவிடைக்கோடு பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்ற நபரும் நெருங்கிய நண்பர்கள். ரமேஷ் மெக்கானிக் கடை வைத்து நடத்தி வருகிறார். இதனால் ரமேஷ் அடிக்கடி கிருஷ்ணதாஸின் வீட்டிற்கு சென்று வருவது வழக்கம். இருவரும் அவ்வப்போது ஒன்றாக மது குடிக்க செல்வதும் உண்டு. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு கிருஷ்ணதாஸை செல்போனில் தொடர்பு கொண்டு மது குடிக்க அழைத்துள்ளார் ரமேஷ். உயிர் நண்பன் ஆசையாக அழைப்பதை நம்பி கிருஷ்ணதாஸ் தனது மைத்துனரின் இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொண்டு ரமேஷை சந்திக்க சென்றுள்ளார். ஆனால் அப்போது அவருக்கு தெரியாது இதுதான் தனது கடைசி பயணம் என்று. இதனை அடுத்து ரமேஷ், அவரது நண்பன் விமல் மற்றும் கிருஷ்ணதாஸ் ஆகிய மூவரும் நாகர்கோவில் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது குடித்துள்ளனர். பின்னர் மது வாங்கிக் கொண்டு இரணியல் அருகே திருவிடைக்கோடு கொத்திவாரை மலை அடிவார பகுதியில் உள்ள பாழடைந்த கட்டிடத்திற்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அங்குதான் கிருஷ்ணதாஸுக்கு தீட்டப்பட்டிருந்தது கொலை திட்டம். மது போதையில் இருந்த கிருஷ்ணதாஸை உயிர் நண்பனான ரமேஷும் விமலும் சேர்ந்து கொடூரமாக தாக்கி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலத்தின் மீது துணியை போர்த்திவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர். ஆனால் கிருஷ்ணதாஸ் இரவு வெகுநேரமாகி வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கிருஷ்ணதாஸை வலைவீசி தேடியுள்ளனர். இதனை அறிந்த ரமேஷ் செல்போனில் கிருஷ்ணதாஸின் உறவினருக்கு தொடர்பு கொண்டு கிருஷ்ணதாஸ் திருவிடைக்கோடு மலை அடிவார பகுதியில் உள்ள கட்டிடத்தில் இருப்பதாக கூறி நாடகமாடியுள்ளார். உடனே பதறி அடித்துக்கொண்டு உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோதுதான் தலை மற்றும் கைகளில் சரமாரியாக வெட்டப்பட்டு துணியால் மூடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள்.
அதில்தான் நண்பனின் மனைவியோடு ஏற்பட்ட கள்ளக்காதலில் உயிர் நண்பனையே திட்டமிட்டு கொன்ற உண்மை வெளிவந்தது. கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணதாஸின் தாயார் காவல் நிலையத்தில் ஒரு பகீர் புகாரை கொடுத்திருக்கிறார். அதில் தனது மருமகளான பவித்ராவிற்கும் மகனின் நண்பனான ரமேஷ் என்பவருக்கும் நீண்ட காலமாக தவறான பழக்கம் இருந்து வந்ததாகவும், அதை கண்டித்ததால் ரமேஷ் திட்டம் தீட்டி தனது மகனை கொலை செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த ரமேஷ், விமலை தேடி வந்தனர். அதில் ரமேஷ் கேரளாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் கொலைக்கான காரணம் குறித்தும் இந்த சம்பவத்தில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளனரா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள ரமேஷின் நண்பனான விமலை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் லாரி டிரைவரை உயிருக்கு உயிராக பழகிய நண்பனே திட்டம் தீட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.